அப்படி நீ மன்னிப்பை இறைவனிடமிருந்து பெற்றுவிடுகின்றாய். பெரும் தொகையை மன்னிக்கின்றார். அந்த தொகைக்காக அவன் என்ன செய்ய வேண்டும்? அவன் மனைவி, பிள்ளைகள், அவனுக்குரிய சொத்து இதையெல்லாம் விற்றுவிட்டுத்தான் அதை ஈடாக அவன் வெளியே வர முடியும். ஆனால் அதை மன்னித்து விடுகின்றான். காலில் விழுந்து கெஞ்சிய காரணத்தினால் மன்னித்து விடுகின்றான். ஆனால் இவன் தன்னுடைய உடன்பணியாளரை 100 அதில் மிக மிக குறைவான தொகையை மன்னிக்க மனமில்லாத போது அவனை பற்றி தெரிந்தவுடனே அவன் என்ன செய்கின்றான்? அவன் சென்று அவனை அடைத்து வந்து அவன் அந்த கடைசி காசை அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். இந்த வதைப்போர் என்பது நம்ம கூகுளில் போய் பார்த்தா தெரியும். இன்று அந்த பாவத்திற்கான தண்டனை எந்த வகையிலெல்லாம் நடக்கிறது என்று போய் பார்த்தீங்கன்னா பயமாக இருக்கும். அப்படிப்பட்ட வதைக்கும் செயல்கள் அங்கே இருக்கும். எனவே அது கடைசி வரையில் நீ அதை அனுபவிப்பாய். அதுதான் நரகம். எனவே என்பானவர்களை இப்படிப்பட்ட ஒரு பாடத்தை கொடுத்துவிட்டு அதற்கு முடிவுரை கன்க்ளூஷன் போல் கொள்ளுகின்றார். உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதரர் சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் உங்கள் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்வோம் இந்த கருத்தை. அதாவது நீ மன்னிக்கும் போது உனக்கு எதிராக யார் தவறு செய்தார்களோ அவரை சிறையில் அடைக்கின்றாய். நீ மன்னிக்கின்ற போது உனக்கு எதிராக யார் தவறுகள், குற்றங்கள், குறைகள், வேதனைகள், துன்பங்கள் எது கொடுத்தார்களோ அவர்களை நீ மன்னிக்கின்ற போது அவர்களை நீ சிறையில் அடைக்கின்றாய். நீ எதையும் மன்னிக்காத போது உன்னை சிறையில் அடைத்து கொள்கின்றாய். நீ மன்னிக்காத போது உன்னை சிறையில் அடைத்து கொள்கின்றாய். நீ எப்போது மகிழ்ச்சி? மன்னிக்கின்ற போதுதான். இறைவனிடம் வேண்டுவோம். சிலுவையிலிருந்து தன் எதிரிகளையும் மன்னித்து அவர்களுக்காக ஜெபித்த இயேசுவிடம் மன்றாடுவோம். ஆமென்.